ஹலோ எவ்ரிஒன். நம்ம ஊர்ல இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. லட்சக்கணக்குல டொனேஷன் கட்டி பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறோம். பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறோம். பெரிய பெரிய அணைகள் கட்டுறோம். ஆனா, எல்லா நவீன டெக்னாலஜியும் வளர்ந்த இந்த காலத்துல அப்படி கட்டப்படுற பல அணைகள் பல வருஷங்களே உடைஞ்சு போகுது. இல்லன்னா விரிசல் விட ஆரம்பிக்குது. ஆனா, எந்த ஒரு நவீன டெக்னாலஜி இல்லாத சிமெண்ட் கூட கண்டுபிடிக்க முடியாத இன்னையிலிருந்து கரெக்ட்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவிரி காட்டின் குறுக்கே ஒரு ராஜா கை வச்சான் பாருங்க. அது இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்க மிகப்பெரிய இன்ஜினியரிங் தலய பிச்சுக்க வச்சுக்கிட்டு இருக்குது. ஆமா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறது வேற எத பத்தியுமே இல்ல. உலகத்தோட மிக பழமையான, அதே சமயம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையும் வியப்புல ஆழ்த்துற கல்லணை. அத பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த டேமுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? கரிகால சோழன் எப்படி இத சாத்தியமாக்குனாரு? காவிரிய நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க சோழ நாட்டு மக்கள காப்பாத்த அவர் போட்ட மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க கொஞ்சம் 2000 வருஷத்துக்கு பின்னாடி பிளாஷ்பேக்குக்கு போவோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டூ மணிஸ் மிஸ்ட்ரீஸ். நான் உங்க மணி. இப்போ நம்ம 2000 வருஷத்துக்கு பின்னோக்கி போவோம். சோழ நாட்ட ஆண்ட காலம் அது. சோழ தேசம் அப்படின்னு சொன்னாலே அது எவ்வளவு ஒரு வளமை மிக்கது, வளம் பெற்றதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அப்படி வளம் மிக்க பூமியையே தலைவலிக்கு உள்ளாக்குன ஒண்ணு இருக்கு. அதுதான் காவிரி ஆறு. மழைக்காலம் வந்துட்டா போதும். காவேரி ஆறு வெறி பிடிச்ச மாரி வெள்ள கடல் மாரி ஓட ஆரம்பிக்கும். காவேரியோட கரை கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வெள்ளம் ஊருக்குள்ளலாம் புகுந்து மக்கள் விளைச்ச பயிர்கள் எல்லாத்தையும் சேதம் பண்ணிடும். அப்போ மக்கள் சோத்துக்கே திண்டாடுற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் கோடைக்காலம் வந்துட்டா காவிரி ஃபுல்லா வத்தி போயி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னடா இது! நம்ம நாட்டு மக்கள் ஒவ்வொரு வருஷமும் தண்ணி இல்லாமலும் சாகணும். அதே சமயம் தண்ணி வந்தா வெள்ளத்திலயும் மாட்டி சாகணும். இப்படி ஒரு சாபம் பெற்றதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா அப்படின்னு ஒரு யங் வீரர் யோசிக்கிறாரு. அவரு வேற யாருமே இல்ல. சோழர்களின் மகுடம் சூடிய பேரரசன் கரிகால சோழன். இளம் வயசுல அரியணை ஏறின கரிகால சோழன் இந்த நீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப அவரோட இன்ஜினியரிங் மூலம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த காவிரி எதிர்த்து நம்மளால போராட முடியாது. அதே சமயம் இத அப்படியே விட்டுடவும் கூடாது. அதுக்கு பதிலா அதோட வழிய மாத்தி அதோட கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் அப்ப எடுத்த முடிவு தான் இன்னைக்கு திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல திருச்சி, தஞ்சாவூர் எல்லையில அமைக்கப்பட்ட அணை, கல்லணை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாரி அந்த காலத்துல ஜேசிபியோ, சிமெண்டோ, மிஷினரியோ எதுவுமே கிடையாது. எப்படி இந்த அணைய கட்டியிருப்பாரு? களிமண்ணும் பெரிய பெரிய பாறைகளும் தான். ஆத்தோட நடுவுல பெரிய பெரிய பாறைகள கொண்டு வந்து வச்சு, அதுக்கு நடுவுல களிமண்ண பூசி, ஆத்தோட நீர் போற வேகத்த அப்படியே குறைச்சாரு. இதோட மெயின் சீக்ரெட் என்ன தெரியுமா? காவிரி ஆறு மண் பாங்கானது. அதாவது ரொம்ப மெதுவான, அதே சமயம் ஆழம் குறைவான ஒரு படுக்கை மீது உருவான நதி மாதிரி. இதோட அடிப்பகுதியில நம்மளால ஈஸியா ஒரு பெரிய சுவர கட்டி நிறுத்தவே முடியாது. ஏன்னா தண்ணியோட வேகத்துக்கு அடியில இருக்கிற மணல் அரிச்சு போயிடும். அப்படி அந்த மணல் அரிச்சு போகும்போது சுவர் சாஞ்சு விழுந்துடும். ஆனா கரிகால சோழன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆத்தோட அடியில பெரிய பாறைகள கொண்டு வந்து கொட்டி, ஆற்றோட ஓட்டத்த அந்த பாறைகள அடிச்சு செல்லாதபடி, பாறைகளோட எடையையும், அதோட அமைப்பையும் சயின்டிஃபிக்கா பிளான் பண்ணி செட் பண்ணாரு. காலப்போக்குல அந்த பாறைகள் மணலுக்கு அடியில அழுத்தி, ஒரு வலுவான அஸ்திவாரமா மாறிடுச்சு. அதாவது மேல இருக்கிற வெயிட் ஏற ஏற, கீழ இருக்கிற அஸ்திவாரம் இன்னும் பலமாகுது. இததான் மாடர்ன் சயின்ஸ்ல செல்ஃப் சிங்கிங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளு யோசிச்சிருக்கான்னா பாத்துக்கோங்க. இப்போ இந்த அணை எப்படி தண்ணிய பிரிக்குதுன்னு பார்க்கலாம். கல்லணை மொத்தமா 1080 அடி நீளமும், 66 அடி அங்குலமும், 18 முதல் 20 அடி உயரமும் கொண்டது. இந்த அணை காவிரிய 4ஆ பிரிக்குது. காவிரி, வெண்ணாறு, புலியாறு, கல்லணை, கால்வாய். வெள்ளம் வரும்போது அதிகப்படியான தண்ணீரை பாதுகாப்பா உபரி நீராக கடலுக்கு அனுப்பவும், அதே சமயம் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கரெக்டா பிரிச்சு கொடுக்கவும் இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுது. ஒரு பக்கம் வெள்ளத்தை ஒடுக்குது, இன்னொரு பக்கம் வறட்சியை போக்குது. இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். 1800கள்ல பிரிட்டிஷ் இன்ஜினியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. அப்போ காவிரியில அடிக்கடி பெருவெள்ளம் வந்து தஞ்சாவூர் பகுதி சேதமடைஞ்சது. இத பார்வையிட வந்தவர் தான் அந்த காலத்து மாஸ்டர் இன்ஜினியர் சர் ஆர்தர் காட்டன். அவர் வந்த கல்லணைய நேர்ல பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாரு. எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் இல்லாம, எந்த ஒரு நவீன உபகரணமும் இல்லாம, 1800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழன் இத எப்படி கட்டினான்னு ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டாரு.
அதுக்கப்புறம் தான் கல்லணைய அடிப்படையா வச்சு, அதே டெக்னாலஜிய வச்சு தான் காவிரி குறுக்க மேட்டூர் அணை கட்டுவதற்கான ஆரம்ப திட்டத்த செயல்படுத்தினாரு. யோசிச்சு பாருங்க. நம்ம கண்டுபிடிச்ச டெக்னாலஜிய வச்சு தான் இன்னைக்கு பல அணைகளோட கட்டுமானமே உலகத்துல நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜிய வச்சு எவ்வளோ பெரிய அணைகள் கட்டினாலுமே, எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் கட்டினாலுமே, கொஞ்ச நாள்லயே அது விரிசல் விட ஆரம்பிக்குது, இடிஞ்சு விழுந்துடுது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, எந்த ஒரு நவீன டெக்னாலஜி எதுவுமே இல்லாத காலத்துல, அப்பவே மாஸ்டர் மைண்டா யோசிச்சு, நம்ம கரிகால சோழன் எப்படி ஒரு அணைய இந்த வரலாற்று சாதனைய கட்டியிருப்பாரு. இத்தன வருஷங்கள் தாண்டியும், அதாவது எவ்வளோ வெள்ளங்கள் வந்திருக்கும், எவ்வளோ புயல்கள் வந்திருக்கும், இதெல்லாம் தாண்டியும் கம்பீரமா அந்த கல்லணை அணை அப்படியே நிக்குது. இன்னைக்கு நம்ம ஏசி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு பெரிய பெரிய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பத்தி பேசுறோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார்ட்டயுமே போய் படிக்காம, தன்னோட சொந்த சுய புத்திய மட்டும் வச்சு கட்டப்பட்ட கல்லணை இன்னைக்கு ஒரு முத்திரையா நிக்குது. இது நம்ம தமிழ்நாட்டோட பெருமை மட்டும் கிடையாது. உலகத்தோட மிகப்பெரிய இன்ஜினியரிங் மிராக்கிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாரி உங்க ஊர்ல என்ன வரலாற்று சின்னங்கள் இருக்குன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்கள வந்து சேரும். தேங்க் யூ.